Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஒருவேளை பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் 24க்கு அப்புறம் சசிகலாவை கிராக் டவுன் பண்ண மாதிரி நம்மளையும் கூட கிராக் டவுன் பண்ணலாம். பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிஜேபி எலெக்ஷன் பிஷியில் இருக்கிறப்ப தான் பையனை வந்து அடுத்த வாரிசுன்னு முன்னெடுத்துறதுக்கு கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ எப்படி ஒரு துணை முதல்வர் ஆனார் ஸ்டாலின் அவர்கள், அதே மாதிரி நம்ம இருக்கப்போ நம்ம பையனை வந்து கை காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டம் தான் வந்து இளைஞரணி மாநாடு. அழகிரி அவர்களை வந்து அவருக்கு இது ஸ்டாலினுக்கு வந்து செக்காக கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் கனிமொழியை இறக்குறாரு. பத்தாவதுக்கு மாறன் சகோதரர்கள் வேற. இப்படி 3-4 பவர் சென்டர்ஸ் எந்த ஃபேமிலியில் வந்தாலுமே அது ஒரு கட்டத்தில் போஸ்ட் அவுட் ஆகும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் சார், அவங்க முடிவு பண்ணிட்டாங்க துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கு. அதுக்கான முன்னோட்டங்கள் இது. அந்த கட்சிக்குள்ளேருந்து எதிர்ப்புன்னு வந்தால் கனிமொழியால் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். அதுவும் கருணாநிதி அவரோட பொண்ணு. அப்போ அந்த மாதிரி உதயநிதி வந்து கேபபிளான பர்சனாங்கிறது டிஎம்கே பவருக்கு வெளியே போனால் தான் தெரியும். இல்லீகலாக இந்த மாதிரி ஃபேமிலி பார்ட்டிஸில் நீங்கள் உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் இந்த பார்ட்டியிலே கண்டினியூ ஆக முடியாது. உதயநிதியே ஒரு பவர்ஃபுல் இண்டிவிஜுவலாக ஒரு தலைவராக உருவாக்கணுங்கிறது ஸ்டாலினுடைய விருப்பம். ஆமாம், அந்த கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கும் அது ஏற்புடையது. அவங்க யாருமே டிசைன் பண்ணல. ஓப்பன் டிசைன் யார்கிட்டையுமே வரல. இனிமேலுக்கு வந்தால் எதிர்காலத்தில் வந்தால் கனிமொழிகிட்டேருந்து வரலாம். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா? அதிகார பகிர்வு நடக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் வீர விக்னேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு வீர விக்னேஸ்வரன். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எம்பி எலெக்ஷன் முன்னாடி என்ன சொல்கிறீங்க? முக்கியமாக இளைஞர் மாநாடு நடக்குது, அது ஒரு முக்கியத்துவம் நடக்குது. அது திமுகவுக்கு இன்னும் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினுடைய அவருடைய நிர்வாகத்திறன், அவருடைய கட்சியோடைய ஒருங்கிணைப்பு திறன் இதுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும். இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் எம்பி எலெக்ஷன் ஒரு பெஞ்ச் மார்க் சொல்கிறேன்னா, ஒரு 5 மாநில தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமே ஸ்டாலின் அவர்கள், அதாவது இந்த தலைமை டிஎம்கே தலைமை வந்து வட இந்தியா தேர்தல் வந்து கம்ப்ளீட் 2004 மாதிரி பிஜேபிக்கு ஒரு டஃப்பாக இருந்துடாது, அவங்க வந்து 200 சீட்டை தாண்டிடுவாங்க எப்படி குறைஞ்சாலும், அதுக்கு முன்னாடி இந்த பவர் டிரான்ஸ்ஃபர்ஸை பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒருவேளை பவர் டிரான்ஸ்ஃபர்ஸை பண்ணலாம் 24க்கு அப்புறம் சசிகலாவை கிராக் டவுன் பண்ண மாதிரி நம்மளையும் கூட கிராக் டவுன் பண்ணலாம். பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிஜேபி எலெக்ஷன் பிஷியில் இருக்கிறப்ப தான் பையனை வந்து அடுத்த வாரிசுன்னு முன்னெடுத்துறதுக்கு கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ எப்படி ஒரு துணை முதல்வர் ஆனார் ஸ்டாலின் அவர்கள், அதே மாதிரி நம்ம இருக்கப்போ நம்ம பையனை வந்து கை காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டம் தான் வந்து இளைஞரணி மாநாடு. இதே மாதிரி 2008 டயத்துலையும் ஒரு இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆனார். அந்த டயத்தில் அந்த விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் 2005. அதுக்கப்புறம் ஒரு 2008 ஒரு இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. அதை தொடர்ந்து தான் அவர் துணை முதல்வர் ஆனார். அந்த டிரான்சிஷனில் இருக்கு டிஎம்கே. திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது, திரு ஸ்டாலின் எம்எல்ஏ இருக்கும்போது கூட உடனே அமைச்சர் பதவி கிடைச்சிடுது. அமைச்சர் பதவி கிடைப்பதற்கே ஒரு டேர்ம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கும் காலம் அதிகமாச்சு. ஆனால் ஸ்டாலின் உதயநிதியை 2019 உதயநிதி ஸ்டாலினுடைய சிறப்பான பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக தேர்தலுக்கு முன்பாக அதுக்கு உடனுக்குடனே அதுக்கப்புறம் கொடுத்த இளைஞரணி செயலாளர் பதவி, அப்புறம் எம்எல்ஏ அமைச்சர் பதவி, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்கிரம் நடக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி அவரோட பையன், அது ஒரு ப்ளஸ் இருந்தாலும், பட் கட்சியை பொறுத்தளவில் அவர் வந்து 68 கட்சிக்கு வந்துட்டார். 74 எமர்ஜென்சியில் உள்ள போயிருக்கார். 84 தான் தேர்தலில் நிற்கிறார். அப்போ கூட தோற்று போயிடுறார். கே.ஏ. கிருஷ்ணசாமி கிட்ட தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் 96 மேயர் ஆகிறார். படிப்படியாக கட்சியில் வந்து ஒரு சாதாரண உறுப்பினர் எப்படி மேலே வருவாங்களோ அந்த மாதிரி தான் வந்திருக்கார். அவருக்கு உதயநிதி அளவுக்கு வாரிசு எங்கள் அடிப்படையில் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண நபர் எப்படி வருவாங்களோ அப்படிதான் வந்தார். கடுமையான போராட்டம் இருந்தது, கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா எமர்ஜென்சியில் உள்ள எந்த நபர்னாலும் கட்சிக்கு உழைச்சவங்க சீட் கேட்க தான் செய்வாங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் அவர் கருணாநிதி மகன் என்கிறால் விமர்சிக்கப்படலாம். பட் அவர் கட்சிக்கு உழைச்சிருக்காரு, அதையும் யாரும் எதிர்கட்சிக்காரங்களும் மறுக்க மாட்டாங்க.
ஒரு 50 ஆண்டுகள் கட்சியில் பணியாற்றி துணை முதல்வர் வர்றப்போ ஏறக்குறைய எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முக்கியமாக திரு கருணாநிதி உடனுக்குடன் திரு ஸ்டாலினுக்கு அந்த அதிகார பகிர்வை, அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு தயக்கம் இருந்ததுக்கு மூக்க அழகிரியும் ஒரு காரணமா இருந்தார். இல்லை, நான் அப்படி பார்க்கல. கருணாநிதி அவர்கள் மூக்க அழகிரி இல்லாட்டினுமே கொடுத்துருக்க மாட்டார். இன்னொன்று சொல்ல போனால் ஸ்டாலினுக்கு கலைஞர் தான் வச்சார் செக்கு. மூக்க அழகிரி பார்த்தீங்கன்னா அவர் எந்த எலெக்ஷன்லையுமே கண்டெஸ்ட் பண்ணல. 2009க்கு முன்னாடி அவர் எந்த எலெக்ஷன்லையுமே கண்டெஸ்ட் பண்ணல. இவர் ஆனால் 1984 கண்டெஸ்ட் பண்ணிட்டார். அப்போது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம அழகிரி அவர்களை வந்து அவருக்கு இது ஸ்டாலினுக்கு வந்து செக்காக கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் கனிமொழி இறக்குறாரு. ஃபேமிலிக்குள்ளே 3-4 பவர் சென்டர்ஸை கொண்டு வந்தது தான் கலைஞர் ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்காக வைக்கிறோன்னு பண்ணி பல பிரச்சனைக்கு வழிவகுத்துச்சு. பத்தாவதுக்கு மாறன் சகோதரர்கள் வேறு. இப்படி 3-4 பவர் சென்டர்ஸ் எந்த ஃபேமிலியில் வந்தாலுமே அது ஒரு கட்டத்தில் பர்ஸ்ட் அவுட் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதியை வந்து முன்னாடியே கொண்டு வந்து ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் வச்சிடணும். அவங்களுக்கு இந்த பவர் ட்ரெசல்ஸ் நமக்கு வந்து கருணாநிதி அவர்களால் நடந்த அதிகார போட்டி வந்து தான் பையனுக்கு வரக்கூடாதுன்னு இப்போ முன்னாடியே பண்ணுறாரு. ஆனால் திரு ஸ்டாலினுக்கு இருந்த அளவுக்கு போட்டி திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை, அவர் இருக்காது. ஏன்னா டிஎம்கேங்கிற அடிப்படையில் ஒரு ஆர்கனைசேஷனல் பார்ட்டி. நீங்கள் வீரபாண்டியார் இருக்கப்பெல்லாம் அவர் பையனுக்கு சீட் இல்லைன்னா ஸ்டாலினுக்கு எதுக்கு சீட்டுன்னு கேட்குறதுக்கு ஆள் இருந்துச்சு. வீரபாண்டி ஆறுமுகம் என் பையனுக்கு சீட் இல்லையா, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் சீட்டுன்னா ஸ்டாலினுக்கு எப்படியா சீட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறது கட்சியில் ஆள் இருந்துச்சு. இப்போ தான் துரைமுருகன் சொல்கிறாரு அவர் இன்ப நிதி அமைச்சர்களில் இருப்பேன்னு. அப்போ கட்சியில் இருக்க சீனியர்ஸ் வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் டிலே பண்ண முடியும். டிலே பண்ணுறதுக்கு ஒரு வேலிடபிள் ரீசன் வேணும்ல. அப்போது அந்த மாதிரி மூத்த தலைவர்கள் கட்சிக்காண்டி உழைச்ச நபர்கள், டிஎம்கேங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பார்ட்டி. ஏடிஎம்கே மாதிரி சிங்கிள் பர்சன் பார்ட்டி கிடையாது. எம்ஜிஆர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், அந்த கட்சிக்குள்ளே ஜெயலலிதா நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். இன்றைக்கி அது எடப்பாடி கிட்ட வந்து நிற்கிது. பட் டிஎம்கேங்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவங்க டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது. நீ தமிழ்நாடு ஃபுல்லாக நீ பெரிய ஆள்னா சேலத்துக்குள்ள நான் பெரிய ஆள்னு சொல்லுவார். அப்படிங்கிறப்போ பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸு கீழே ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்கு பத்தாவதுக்கு வைகோ வேறு. வைகோ வந்து தன்னோட பையனுக்கு வந்து இவர் போட்டியாக வருவார் லாங் டேர்மில் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இலங்கை பிரச்சனை காரணம் காமிச்சு தன்மை கொலைப்பள்ளியை சுமத்தி அவர் வெளியே அனுப்பினார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு காலகட்டமும் பல பேரை வந்து ஓரங்கட்டி கட்சியை விட்டு வெளியே அனுப்பி, இல்லை கட்சிக்குள்ளே சில பேரை கட்டம் கட்டி, அப்படி பல பரிணாமத்தில் தான் அவரை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். ஸ்டாலின் பல போராட்டங்களை தாண்டி தான் மேலே வந்து. அதுதான் சொல்கிறேன், இந்த போராட்டம்னா இதுதான் போராட்டம். சரி, உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞரணி மாநாடுக்கு அப்புறமே அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிம்பிள் சார், அவங்க முடிவு பண்ணிட்டாங்க துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கு. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் அவங்க ஃபேமிலியில் இருக்கவும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான முன்னோட்டங்கள் இது. இளைஞரணி கூட்டம் நடத்தி அடுத்து என்னென்னா இந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உதயநிதிக்கு ஏற்ற ஆள் போடுவாங்க. அதற்கான முன்னோட்டம் தான் இது. நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே அது நடந்துடும் அப்படின்னு. என்ன காரணம்? நீங்கள் பிஜேபி பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக தெரியல. ஏன்னா பிஜேபி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்கே வேணாலும் அரசியல் பண்ணுவாங்க. இல்லை, டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி மற்ற ஸ்டேட்ஸில் இப்போ நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படினாலும் அவர் இன்னொரு சம்மனுக்கு 4வது சம்மனுக்கு ஆஜராகலை. சிபு சோரனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஸ்டேட் சிஎம்ஸே கிராக் டவுன் பண்ணுறாங்க. இதுவரையும் ராஜேந்திர ஜெயின், மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால்னு போகுது. இங்கே செந்தில் பாலாஜி, பொன்முடி, அடுத்து February 5 to 9 வந்து ஜட்மெண்ட்ஸ் வருது. KKSSR, தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி இவங்களோட ஜட்மெண்ட்ஸ்லாம் வருது. அடுத்தடுத்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் கன்விக்ட் ஆனாங்கன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு தான் போகும். அதோட நீங்கள் இப்போ ஒரு பேட்டர்ன் பார்க்கலையா? ஆல் இண்டியா லெவலில் ஒரு பேட்டர்ன் பார்க்கலையா? அந்த பேட்டர்ன் படி நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா தனக்கான சக்ஸஸை காமிச்சிடணும்னு நினைக்கிறார். பிஜேபிக்கு செக் வைக்கிறதுக்காகவும் பிஜேபிக்கு செக் வைக்கல, பிஜேபிக்கு ஈல்ட் ஆயிடக்கூடாது, பிஜேபி கிட்ட நம்ம வல்னரபிளாக இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் கட்சிக்காரங்களும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக நினைக்கிறாங்க. இல்லை, டிஎம்கே பொறுத்தளவில் முன்னாடி இருந்த சீனியர்ஸோட ஒரு கொள்கை அடிப்படையிலான நபர்கள்லாம் இல்லை. இப்போ நம்ம வீரபாண்டியார், செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன் போன்ற பழைய ஆளுங்கள்லாம் இப்போ இல்லை. இப்போ நம்ம இருக்கிறதுலே சீனியர்னு பார்த்தோம்னா நம்ம துரைமுருகன் தான். அவரே நான் இன்ப நிதி அமைச்சர்கள் இருக்கணும்னு விருப்பப்படுறேங்கிறப்ப அதுக்கு பேச்சே கிடையாது. அது ஏறக்குறைய ஒரு ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். அந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸில் அடுத்த சிஇஓ வர்றாரு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இல்லை, கேவாவில் இருக்கார், KN நேரு இருக்காரு, பொன்முடி. KN நேரு அவர்கள்லாம் வந்து ரொம்ப அவர் என்ன கேள்வி கேட்டாலும் பாருங்களேன், அவர் பல பேட்டியில் பாருங்களேன்,
திருச்சியை வெளியே கேள்வி கேட்டாவே ஏங்க பெரிய பெரிய விஷயத்துக்குலாம் போகிறீங்க, திருச்சிக்குள்ளே வாங்குங்க டபக்குன்னு அப்படிம்பாரு. கேனரு பார்த்துருக்கீங்களா, ஏங்க இன்டர்நேஷ்னல் விஷயத்தெல்லாம் போகிறீங்க, திருச்சிக்குள்ளே வாங்க டபக்குன்னு. அதனால் அவங்க லெவலுக்குள்ளே யார் தன்னோட அதிகாரத்துக்கு போட்டியாக யார் வர வேணாம். அவருக்கு பிரச்சனை அன்பில் தான், கேனருக்கு பிரச்சனை அன்பில் தான், உதயநிதி கிடையாது. அதனால அவங்க ஸ்பேஸுக்குள்ள யாரும் வராத வரை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. கட்சி தொண்டர்கள், நீங்கள் ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு சொன்னீங்க திமுக, கட்சி தொண்டர்களும் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது இருக்கின்ற அமைச்சரவையிலே, அவர் இப்போ இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருந்தாலும் கூட ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நம்ம டிஎம்கே மட்டும் விமர்சனம் சொல்ல முடியாது. அகில காஷ்மீரில் ஆரம்பித்து ஃபருக் அப்துல்லா ஃபேமிலியில் ஆரம்பித்து டிஎம்கே வரையும் இதில் எல்லா ஸ்டேட் பார்ட்டிஸ்லையும் இருக்கிற பிரச்சனை தான் அது. ஃபேமிலி பாலிடிக்ஸுங்கிற அது இயல்பாக ஹெரிடேட்டரியாக வர்றப்போ இயல்பாக கட்சிக்காரங்களாம் ஒத்துக்கிறாங்க. அதில் ஒரு ஃபார்மா இதுவும் இருக்குது. நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி, லெஃப்ட் பார்ட்டி மாதிரி பிஜேபி மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல், அந்த ஐடியாலஜி சரி தப்புங்கிறது தன்னா செகண்ட் விஷயம். ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டிங்கிறப்போ சசன்ஸ் வந்து ஃபேமிலியிலேருந்து வெளியே இருந்து வரலாம். நீங்கள் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக கமிட்டடாக இல்லாத பார்ட்டியில் வந்து சசன் வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்தால் தான் கட்சி உடையாது. காங்கிரஸில் கூட எப்படி ராகுல் காந்தியே தனக்கு பதவி வேணான்ட்டு போனாலும் ஏன் இவங்கெல்லாம் விட மாட்டாங்க ராகுல் காந்தியை? ராகுல் காந்தி செக்குலர் விஷயத்தில் கமிட்டடாக இருக்கார், ஆனால் அவருக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க மூத்த தலைவர்களாக ஒத்துழைக்கல, இல்லை நான் பதவிக்கு வரலைங்க, நான் என்னை விடுங்கன்றாரு. அப்போவும் விட மாட்டாங்க. என்ன காரணத்துக்காண்டி ஒத்துழைக்கவும் மாட்டீங்க, வேணா ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுனால விட மாட்டீங்க, என்ன காரணத்துக்காண்டி விட மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ராகுல் காந்தியை தவிர இன்னொரு நபர் அந்த சீட்டுக்கு வந்தால் கட்சி உடஞ்சிரும். இப்போ இருக்கிற கொஞ்சம் ஓட்டு கூட வராது. அதுதான் பிரச்சனைங்க. அதே தான் டிஎம்கேக்கு அதே பிரச்சனை, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு அதான் பிரச்சனை, ஆர்ஜேடிக்கு அதான் பிரச்சனை. அதனால தான் பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட் ஃபேமிலி அடிக்கிறாங்க. ஆர்ஜேடி மேலே, தேஜஸ்வி யாதவ் மேலே, அவங்க அம்மா மேலே, அவங்க மிஷா பாரதி அவங்க அக்கா மேலே, லாலுவை தவிர அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அவரை தவிர எல்லாரு மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி ஃபஸ்ட் ஃபேமிலியை தான் டேரக்டாக டார்கெட் பண்ணாங்க. 24க்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் பார்ட்டிஸ் மேலே மிகப்பெரிய கிராக்டவுன் நடக்கும். பொன்னேஷன் ஒன் எலெக்ஷன் வர்றதுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருப்பாங்களோ அந்த ஸ்டேட் பார்ட்டிஸை ஃபுல்லாக முடக்கிற வேலையை தான் பார்க்கும் பிஜேபி. தமிழ்நாட்டில் பல முக்கியமாக அதிமுகவும் பிரிஞ்சு கிடக்கு. என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் போன பிறகும் இபிஎஸ் ஒரு அதிகாரமிக்க தலைவராக இருந்தாலும் கூட பிரிஞ்சு கிடக்கு. திமுக தான் மற்ற கட்சியில் பிரிஞ்சு கிடக்கிற சமயத்தில் ரொம்ப ஒரு பலமான கட்சியாக இருக்குது. அந்த பலமான கட்சிக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து ஒரு தலைவர். இப்போ தலைவருக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் அமைச்சர்களாமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாவட்ட செயலாளர்களுமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறீங்களா? டெலிகேட் பவர் தான் ஸ்டாலின் அவரோட பையன். அப்போ டெலிகேட் பவர் ஈஸியாக. இதுக்கு வந்து நீங்கள் வந்து போய் கவர்னர் மாளிகையில் போய் நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. தலைவரோட பையன். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை அமைச்சராகிறப்ப சீனியர் முத்துசாமி அவர்கள்லாம் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தார். அவருக்கு முன்னாடி அமைச்சர் ரேங்கில் முன்னாடி வர்றார். அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த முக்கியத்துவம் தரப்படுது? ஸ்டாலின் அவரோட பையன் அதுதானே. ஆனால் அது மட்டும் இல்லை, அவருடைய செயல்திறன், அவர் பேச்சு, அவர் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிற விதம், இதெல்லாமே கட்சிக்காரங்க பார்க்குறாங்கல்ல, அவருக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னு. கருணாநிதி அவர்களுக்கு தமிழக அளவில் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. 50 ஆண்டு காலம் அவரை சுற்றி தான் தமிழக அரசியல் நடந்திருக்கு. அப்போ அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு நபர், அதாவது அவர் பேரன் டைரக்ட் வாரிஸ் வர்றப்போ ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவர் செயல்திறனும் இருக்கு. செயல்திறன் மீன்ஸ் எப்படி சொல்கிறீங்க? அமைச்சராகி கொடுத்து 14 மாதம் ஆச்சு, அதுக்கு 2 தடவை பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு. எந்த ஸ்டேட்டில் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸே கடந்த 3 வருஷத்தில் எத்தனை தடவை போய் பார்த்துருக்காங்க சொல்லுங்கள்? யோகி எத்தனை தடவை பார்த்துருக்காருங்க? அவர் தான் இந்தியாவில் டாப் பேஸ். அவர் எத்தனை தடவை பார்த்துருக்காரு? 3 வருஷம். ஆனால் முதலோட துணை பையங்கிற ஒரே காரணனால தானே உங்களுக்கு 2 தடவை மீட்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அது வந்து கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு சமமாக. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி இதுக்கு முன்னாடி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்தியாவில் இருந்தது பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. அவங்கெல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மெஜாரிட்டியில் இருக்க பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் டைரெக்டாக சிஎம் கிட்ட தான் பேசுவாங்க. அவங்க அடுத்தடுத்த மினிஸ்டர்ஸ்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்களோட இது வந்து டைரெக்டாக சிஎம்ஸ்கிட்ட இருக்கும். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா இவங்க துணை முதல்வருக்கு அந்த ஸ்டாலின் ஒரு பையங்கிற ஒரே காரணத்தினால தான் இவங்கெல்லாம் ஒரு வேலிடேட்டாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டால் கிடைக்குது. அது திரு மோடியே கொடுக்குறாருல்ல, கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா அவருக்கு அதில் அரசியல் கணக்கு இருக்குது. நீங்கள் சனாதனம்னு சொன்னீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் வந்து பார்த்தாரு, நீங்கள் போய் பார்த்தீங்களா?
அப்போ அடிபட்டு போயிடுறீங்களே. ஹிந்தி எதிர்ப்புன்னு சொன்னீங்க, கேலோ இந்தியாவுக்கு கூப்பிட போகிறேங்கிறீங்க. உங்களை வச்சே உங்களோட ஐடியாலஜியில் அடிக்கிறீங்க. லாங் டேர்மில் பார்க்குறேங்க, டிஎம்கேயோட கோர் ஓட் பேங்க்னு பார்த்தா, லாயல் ஓட் பேங்க்னு பார்த்தா சிறுபான்மையினர், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் கேஸ்ட், இதுதான் டிஎம்கேயோட கோர் ஓட் பேங்க். நீங்கள் வந்து வேற வழி இல்லாமல் டிஎம்கே கிட்ட, பிஜேபி கிட்ட நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்குறத எல்லாரும் அந்த சமூகங்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆனால் அது அஃபிஷியலாக தான் போய் பார்த்தா என்ன அஃபிஷியல்? என்னங்க அஃபிஷியல்? என்ன அஃபிஷியல்? நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து எந்த கருணாநிதி அவர்கள் இருக்கிறப்போ எத்தனை தடவை மன்மோகன் சிங் வந்து ஒரு மாநிலத்தில் விளையாட்டுத்துறை பொருளை விழாவை தொடர்ந்து வச்சுருக்காரு? நீங்களே சொல்லுங்கள். அஃபிஷியல் மனசாட்சி இல்லாமல் சொல்கிறீங்க. கருணாநிதி அவர்கள் எத்தனை முறை, 5 முறை தமிழ்நாட்டில் சிஎம் இருந்தார். அவங்க தாத்தா எத்தனை தடவை அது விளையாட்டுத்துறை, வேற ஏதாச்சும் ஒரு பார்லிமெண்ட் கட்டுறோம், சட்டசபை கட்டுறோம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம்னாலும் பரவாயில்ல, ஒரு விளையாட்டு 2 முன்னாடி வந்ததும் செஸ் ஒலிம்பியாடுக்கு, இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்துறை ப்ரோக்ராமுக்கு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு எத்தனை தடவை நடந்திருக்கு கருணாநிதி கவர்மெண்ட்ல? அப்போ வராரு சொல்லுங்க, ஏன் பிரைம் மினிஸ்டர் வராரு? நீங்க ஒரு அளவுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸை வச்சு கிராக் டவுனை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன ஈக்குவேஷன்ஸ் அது? ஈக்குவேஷன்ஸ் மீன்ஸ் நாங்கள் வந்து 24க்கு அப்புறம் நான் அவங்க டைரெக்டாக எதிர்க்க மாட்டோம், இல்லை இவங்க எதிர்த்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். நான் ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு சீஸ் ஃபயருக்கு போகணும்னு நினைக்கிறேன் டிஎம்கே. சரி, உதயநிதி ஸ்டாலினை எல்லா கட்சிக்காரர்களும் எந்தவித எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொள்கிறார்கள். ப்ரொவைடட் அந்த கட்சிக்குள்ளேருந்து எதிர்ப்புன்னு வந்தால் கனிமொழியால் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். அதுவும் கருணாநிதி அவரோட பொண்ணு, அந்த குவாலிட்டி கூட அது அவங்களோட லீகல் வாரிசு. அதனால அவங்கக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரலாம், வரும்னு நான் சொல்லலை, வந்தால் அவங்கக்கிட்ட இருந்தால் வர முடியும். மற்றபடி யாருமே வந்து அங்கே வந்து எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அன்இக்யூவல் எதிர்ப்பு இல்லாத ஒரு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. இல்லை, ஆல்ரெடி வந்து இப்போ கருணாநிதி அவர்களே அந்த ஃபேமிலிக்கு அடக்கமான கட்சி அதை மாற்றிட்டார். நீங்கள் பல எதிர்த்து கேள்வி கேட்குற தலைவர்கள், நீங்கள் அன்பில் இருக்கார்ல, அன்பிலோட தாத்தா தர்மலிங்கம், அவரெல்லாம் வந்து கருணாநிதி அவர்களோட டைரக்டாக, அவர் வீரபாண்டி ஆறுமுகம், செஞ்சி ராமசாமிந்திரன்லாம் கருணாநிதி அவர்கள்கிட்ட இது என்னங்க உங்களுக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலான்னு கேட்கக்கூடிய நபர்கள். அப்படி அவரை அந்த இடத்துல திருச்சியில் அவரை காலி பண்ணிட்டு தான் KNR கொண்டு வந்தார். 89 தேர்தலில் அன்பில் காலி பண்ணிட்டு தான் KNR கொண்டு வந்தார். கருணாநிதி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆட்சிக்கு நம்ம 89ல் வர்றப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி பவர்ஃபுல் ரீஜனல் லீடர்ஸை எதிர்கட்சியாக இருக்கப்போ வச்சுக்கிட்டாரு. அவர் ஆளுங்கட்சி ஆனோடனே தனக்கு கைக்கு அடக்கமாக நிறைய பேர் அமைச்சராக்கினார், பொன்முடி ஆக்கினார். பொன்முடி, KNR, இப்போ இருக்க பல அமைச்சர்கள் வந்து அந்த டயத்தில் ஆனவங்க தான், 1989. அப்போது அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற பார்ட்டி ஸ்ட்ரக்சரை கருணாநிதி அவர்களே உருவாக்கிட்டார். அதை அப்படியே ஸ்டாலினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இது எப்படி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மாதிரி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது இளைஞருடைய ஊக்குவிப்பு, இளைஞர் அமைச்சராகிறது நான் சொல்லலை, திமுகவுடைய ஒரு யூத்ஃபுல் இமேஜுக்கும் யூத்ஃபுல் கண்டினியூமுக்கும் அடுத்த தொடர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு இன்ஜினாக இருக்காரா இல்லையா உதயநிதி? அவர் ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் உண்மையிலே கேப்பபுல்லா, இல்லை மீடியாஸ்க்கெல்லாம் ஊதி பெரிதாக்காங்கன்னு. உண்மையிலே அவர் டேலண்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் அவர் ஒன்ஸ் வந்து டிஎம்கே பவரை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ பவர்லேருந்து வெளியே இருக்கும் டிஎம்கே. அப்போ தான் தெரியும் அவர் லீடராக இல்லையான்னு. கருணாநிதி அவர்கள் வந்து 71 திருப்பி செகண்ட் டைம் பவருக்கு வந்ததுக்கப்புறம் 77 பவரை இழந்ததுக்கப்புறம் தான் கருணாநிதி ரியல் கருணாநிதி யாருன்னு அப்போ தான் தெரிஞ்சு. அவர் பவரில் இருக்கிறப்போ எம்ஜிஆர் தான் ஹீரோவாக இருந்தார். எம்ஜிஆர் பவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் கருணாநிதினா யாருன்னு வெகுஜன மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணார், கிரவுண்டில் இறங்கி போராட்டம் பண்ணார். அந்த 10 ஆண்டுகளுமே கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய போராட்டக்காரராக தான் இருந்தார், அதை மறுக்கிறதுக்கு. அதனால தான் அந்த கட்சி வந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாட்டியும் திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி உதயநிதி வந்து கேபபிளான பர்சனாங்கிறது டிஎம்கே பவருக்கு வெளியே போனால் தான் தெரியும். ஆனால் டிஎம்கேங்கிற ஒரு கட்சியும் இப்போ இருக்கிற வேலை ஆட்சியும் ஒரு முன் கொண்டு போகிற ஒரு ஃபோர்ஸாக, ஒரு பவர் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு தனி மனிதரா, அதிகாரமிக்க தனி மனிதரா, அதற்கான அடையாளம் கொண்ட மனிதரா உதயநிதி தெரியுறா இல்லையா? இது சிங்கிள் ஆப்ஷனுங்க. நீங்கள் இந்த ஒன்றை தொடுங்க அந்த மாதிரி தாங்க. இது ஸ்டாலின் அவர்களோட பையன். அப்போ அது வந்து ஒரே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இருக்கா இல்லையா, பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. ஸ்டாலின் அவர்களோட பையன்
அது ஒரே தகுதி போதுமானது அவர் சிஎம் ஆகிறதுக்கு. பட் அவர் லீடராக இல்லைன்னு இவர் ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படி செயல்படுறாரு, எதிர்கட்சியாக ஒரு தலைவர் எப்படி செயல்படுறாங்கிற வச்சு தான் அவர் கேபபிளான லீடராங்கிற முடிவு ஆகும். ஜனநாயகம் மிக்க ஒரு ஆர்கனைசேஷனல் ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக திமுக இருந்தாலும் கூட குடும்பத்தில் இருப்பவர்களே தான் தலைவர் ஆகிறார்கள். வாரிசு அரசியல் உள்ள கட்சி தானே, அது இன்னும் பல கட்சிகள் இருக்கு, திமுக முதலும் ஒன்று. அப்படி இருக்கும்போது கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான். ஸ்டாலினுக்கு ஈக்குவலான பவர் உதயநிதி அப்படின்னு மூத்தவர்களும் இளையவர்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அது ஆப்வியஸாக அவங்களே இப்போ சட்டசபையிலே ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. அவங்க எதுவும் மறுத்த விஷயத்த நம்ம பேசலை, அவங்க ஒத்துக்கிட்டது தானே. இது இல்லீகலாக இந்த மாதிரி ஃபேமிலி பார்ட்டிஸில் நீங்கள் உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் இந்த பார்ட்டியிலே கண்டினியூ ஆக முடியாது. இப்போ ஜனவரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளையுமே இப்போ கூட்டணிகளை அறிவிக்க வேண்டிய, தொகுதி பங்கீடு செய்ய வேண்டிய நிலைமையில் இப்போது வேகமாக இருக்காங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் முதல் வாரம் பிப்ரவரியுடைய 2ஆம் வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அந்த சமயத்தில் இவரை அனாயிண்ட் பண்ணது, ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குறது அப்படிங்கிறது கட்சிக்கு உற்சாகம் தரும், கூட்டணி கட்சிக்கு உற்சாகம் தருமா? கூட்டணி கட்சிகள்லாம் இதில் இஷ்யூஸ்லேயே பேச மாட்டாங்க, இதிலெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க கட்சி விஷயம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த ஜனவரி எலெக்ஷன் டேட் வந்து ஜனவரி 2nd வீக்கில், பிப்ரவரி 2nd வீக்கில் அறிவிப்பாங்க போல். இந்த எலெக்ஷன் அறிவிப்புக்கு முன்னாடி இவர் துணை முதல்வர் ஆயிடுவார். அப்படி இல்லாத பட்சத்தில் இவருக்கு சசிகலா மாதிரி இவரை கிராக் டவுன் 24க்கு அப்புறம் அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சசிகலா அவர்களை கிராக் டவுன் பண்ண மாதிரி டிஎம்கே குடும்பமும் கிராக் டவுன் பண்ணப்படும். உதயநிதியே ஒரு பவர்ஃபுல் இண்டிவிஜுவலாக ஒரு தலைவராக உருவாக்கணுங்கிறது ஸ்டாலினுடைய விருப்பம். ஆமாம், அந்த கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அது ஏற்புடையது. அவங்க யாருமே டிசைன் பண்ணல, ஓப்பன் டிசைன் யார்கிட்டே வரல. இனிமேலுக்கு வந்தால், எதிர்காலத்தில் வந்தால் கனிமொழிகிட்டேருந்து வரலாம். அவங்க பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். கேபபிள் இப்போ ஒரு லீடர் இருக்காங்கன்னா அந்த கட்சிக்குள்ளே இன்னொரு கேபபிள் லீடர்னா ஃபேமிலி பார்ட்டிஸில் அந்த ஃபேமிலியிலேருந்து தான் வரணும், வெளியே இருந்து வர முடியாது. அந்த ஃபேமிலிக்குள்ளேருந்து ஒரு த்ரெட் வந்தால் தான். எப்படி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாறன் பிரதர்ஸோ இல்லை நம்ம அழகிரி அவர்களோ வருவாங்கன்னு சொன்னாங்க, ஃபேமிலிக்குலேருந்து தானே வந்தாங்க, வெளியே இருந்து யாரும் இல்லையா? அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இருந்து இப்போதைக்கு வர வாய்ப்பு இருக்கிறவங்க, டைரக்ட் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க கனிமொழி அவர்கள் தான். அவங்க வந்தால் வரலாம், மற்றபடி இவருக்கு கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிக்கு வெளியே வரலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்கு உரிமையாக திரு வீர விக்னேஸ்வரன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.